ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். ஒருவேளை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் ஷார்ட் ஸ்ட்ராடல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம டெப்ளாய் பண்ணியிருப்போம். நம்ம மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் இல்லாமல் மார்க்கெட் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகும்போது ஷார்ட் ஸ்ட்ராடல்லேருந்து நம்மளுக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும் அன்லிமிட்டடாக. ஸோ அந்த அன்லிமிட்டட் லாஸை நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாற்றுறதுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ஃபயர் ஃபைட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஷார்ட் ஸ்ட்ராடலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படி நம்ம ஷார்ட் ஷார்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாற்றுறோங்கிறத தான் இந்த பேக் டெஸ்ட் சிமுலேஷன் மூலமா நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் ஆவரேஜ் மெத்தட். இந்த மாதிரி ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நிறைய மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டான ஆவரேஜ் மெத்தடை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மந்த் ஃபஸ்ட் வீக், அதாவது ஃபஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேவை வந்துட்டு இங்கே எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு கான்ட்ராக்ட் ஓப்பனிங் டேவான ஃப்ரைடே செப்டம்பர் 1 9:20 ஷார்ட் ஸ்ட்ராடலில் நம்ம பில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் சிமுலேஷன் மூலமா பார்க்கலாம். 9:20 அப்போ செப்டம்பர் 1 44,000 அடி மணியாக இருக்குது. ஸோ 44,000 சிஇ ஒரு லாட் நான் செல் பண்ணுறேன். அதே மாதிரி 44,000 பிஇ ஒரு லாட் நான் செல் பண்ணுறேன். ஸோ தட் இப்போ ஷார்ட் ஸ்ட்ராடலில் நான் பில் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 hours டைம் ஃப்ரேமில் மூவ் பண்ணி காமிக்கிறேன். 2 hours 253 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக தான் முடிஞ்சிருக்குது. நம்ம எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகலாம். ஸோ 4 hours ஒரு 900 rupees லாஸில் இருக்குது. அண்ட் 320 பக்கத்தில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 800 rupees லாஸில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் பக்கத்தில் மூவ் ஆகுது. ஸோ எப்போ நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் பக்கத்தில் வருதோ அந்த டைமில் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதாவது ஆவரேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 320ங்கிற பட்சத்தில் இன்ட்ராடே க்ளோஸ் ஆகிற டைம். நாளைக்கு மார்க்கெட் ஒரு பிக் ஓப்பனிங்கில் மூவ் ஆகுது, அதுவும் அகெயின்ஸ்டாக மூவ் ஆகுதுங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு நிறைய லாஸ் வருங்கிற ப்ரிடிக்ஷனில் நம்ம இப்போ ஆவரேஜ் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 400 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகிருக்கிறதுனால அதே மாதிரி ஒரு 400 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து, அதாவது 44,400லேருந்து ஒரு ப்ளஸ் 400 பாயிண்ட்ஸில் எடுத்துகிட்டு இங்கேயும் ஒரு 44,800 சிஇ கால் ஆப்ஷனையும் 44,800 பிஇ புட் ஆப்ஷனையும் நம்ம செல் பண்ணுறோம். ஸோ செல் பண்ணும்போது அகெயின் ஒரு லாட்டில் 44,800ல் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணோம் அப்படின்னா புட்டு கதர் நம்மளுக்கு ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கலாக இது மாறிடுச்சு. பட் இப்போது 2 லாட் கால் ஆப்ஷனில் செல் பண்ணியிருப்போம், 2 லாட் புட் ஆப்ஷனில் செல் பண்ணியிருப்போம். ஸோ தட் இங்கே ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கல் ஃப்ரேம் ஆகுது. நம்மளோட கரண்ட் ப்ரைஸ் தான் வந்துட்டு சென்டராக இருக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு டெல்டா 0.5ல் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஸோ அதை நம்ம கிரீக்ஸ் படி நம்ம நெக்ஸ்ட்டு எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோவில். ஸோ இப்போதைக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணதுனால என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் 2 hours நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளோட டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கிறதுனால மைனஸில் இருந்தது ப்ளஸில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே 3 o'clock ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்குது. இப்போ வேணும்னா இதுலேயும் நம்ம எடுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் 2 hours மூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது 2,000 rupees ப்ராஃபிட்டில் வந்திருக்குது, லாஸ் புக் பண்ணல. ஸோ 2,000 ப்ராஃபிட். இப்போயே நீங்கள் வெளில வரணுனாலும் வெளில வரலாம், இல்லை எக்ஸ்பைரி டே முடிகிற வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் வந்துட்டு வைடர் ஆகிடுச்சு. ஸோ 43,852லேருந்து 44,947 ஆல்மோஸ்ட் 1,100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வைடரான பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் தான் நம்ம வெளில வருவோம். ஓகே, ஸோ ஸ்டில் மூவ் பண்ணுறேன். இது இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, கான்ட்ராக்ட் டே, முடிய போகிற டே. ஸோ ஆல்மோஸ்ட் 2:38க்கு 4,382 இருக்குது. இன்னும் ஈவன் ஒரு 30 minutes, ஒரு 15 minutes. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்பைரி டே முடியும் போது நம்மளுக்கு 4,432 நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருந்துருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருந்தது. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டான 4,432 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் லாஸ்ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அன்லிமிட்டட் லாஸாக இருக்குது. ஸோ இந்த மெத்தேடில், ஆவரேஜ் மெத்தேடில் ஒரு சர்டன் டைம் பீரியடுக்குள்ளார நம்மளுக்கு வித்தின் த ரேஞ்சுக்குள்ளார எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டபுளாக வெளில வர முடியும். நீங்கள் 44,800 சிஇ அண்ட் பிஇ திருப்பியும் ஒரு லாட் செல் பண்ணும்போது நம்மளோட மார்ஜின் அமௌண்ட் இன்னும் ஒரு 1.2 lakhs கிட்ட தேவைப்படும். ஸோ 2.12 lakhs வந்துட்டு இப்போ தேவைப்படுது. அதுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,432 rupees மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக வரும். பட் லாஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா அன்லிமிட்டட் லாஸ். தேங்க்யூ. ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஆர்டர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற பேஸ்கெட் ஆர்டரை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ பேஸ்கெட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய 45,000 சிஇ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ செல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன்.
மார்ஜின் அப்ராக்சிமேட்டாக 83,000 தேவைப்படுது. நான் அதை ஆட் டு பேஸ்கெட்டில் கொடுக்குறேன். அதோட 45,100 CE ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பை ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். மார்ஜின் அப்ராக்சிமேட்டாக 200 தேவைப்படுது. இப்போ இந்த ஆர்டரையும் ஆட் டு பேஸ்கெட்டில் போடுறேன். இப்போது பேஸ்கெட்டில் 2 ஆர்டர் இருக்குது. மார்ஜின் ஹெட்ஜ் ஆனதுனால 83,000லிருந்து அப்ராக்சிமேட்டாக 15,000க்கு வந்துருச்சு. பேஸ்கெட் ஆர்டர் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணால் பேஸ்கெட் பிளேஸ் ஆகிடும்.